ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்மள உட்காரவும், தேவனாம் மையப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் மையப்பட்டோம். ஸ்தோத்திரம். எதிர்பார்வையில் அந்த ஒரு பாடல் மாற்றம் பாடுவோம். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம். ஸ்வீட்டியும் ரியும் ஒரு பாடல் பாடுவாங்க. ஜமுனா, ஸ்னேகா, கிஷோன் 3 பேர் ஆராதனை நடத்துவாங்க. அனீஸ் கீபோர்டு வாசிப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நாம் மையப்பட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆயத்தமா இருக்கணும். பாடல் எல்லாரும் ஒருமானப்பட்டு அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாடலை பாடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு எடுத்து வச்சுங்க பிள்ளைங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரைக்கும்
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன் அதனால பேசுறேன். அல்லேலூயா. சோதரம் விசுவாசிக்கிறதுனால நாம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆகையினால் நான் பேசுகிறேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமானவர். அல்லேலூயா. அதிசயமானவர். ஆமென். நம்ம சறுக்களிலும் தண்ணீரிலும் இருக்கும்போது கூட ஆண்டவர் ஒரு தகப்பனை போல நம்மளை சுமந்து போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கும் சறுக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருக்கும் தண்ணீர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சோதரம் நம்ம பெற்ற தாய் தகப்பன் ஒருவேளை நம்மளை மறந்து விட்டாலோ சோதரம் பரம தகப்பன் நம்மளை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு அலைச்சல்கள் மத்தியில, எவ்வளவு நெருக்கடிகள் மத்தியில ஆண்டவர் நம்மளை தாங்கி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோதரம் கர்த்தரை ஆராதிக்க, அவரை உயர்த்த, அவரை புகழதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் பாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நாம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு ஆயத்தமா இருக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே.
ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளுக்கு கர்த்தர் என்ன தாழ்ந்து கொடுத்திருக்கிறாரோ அதை ஆண்டவருக்கு நம்ம பயன்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு பாடுற தாளம் தான் பாடணும், துதிக்கிற தாளம் தான் துதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்ற தாளம் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னாக்கா நமக்கு கர்த்தர் தாழ்ந்து கொடுத்திருக்கிறாராம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவரான பிரிச்சு கொடுத்திருக்கிறாரா தாளந்த. அல்லேலூயா. ஒருத்தருக்கு பாடுறது, ஒருத்தருக்கு சங்கீதத்தையும், ஒருத்தர் வியாக்கரணத்தையும், ஒருத்தர் தீர்க்கதரிசியும், ஒருத்தர் குணமாக்குறதுக்கும், இப்படி ஆண்டவர் பண்ற எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கிறாரா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஊழியம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைங்க வருவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஸ்னேகா லீட் பண்ணுமா? பிள்ளைங்க 2 பேரும் கூட நிற்பாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி இந்த வேளையில நம்முடைய தேவனை ஆராதிப்போம். இந்த நாளில நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாம இருப்பது அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. நேற்றைய தினத்துல அவங்களோட கூட இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனாலும் தேவன் நம்மளை ஆராதிக்கும்படியாக அவரை தெரிந்து கொண்டார். வேதத்துல சொல்லுறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதிகளை சொல்லி வருவார்கள் என்று. உங்களுக்கு தெரிந்த நாமங்களை கொண்டு தேவனை மனதார நீங்க ஸ்தோத்தரிங்க, துதிங்க. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்க முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு அவங்க அன்பு கூறுகிறவங்க தேவன் பார்க்கிறார். நீங்க உங்க முழு ஆத்மாவோடு அவருடைய நீங்க நாமங்களை சொல்லி ஸ்தோத்தரிங்க. ஏசப்பா, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் என்னை கன்னிமணி போல பாதுகாத்து வந்தீங்க, நன்றி அப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிற எந்த ஒரு பலவீனமும் என்னை அணுகாமல் என்னை பாதுகாத்தீரே, எனக்காக நன்றி. உங்களை வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி செவீங்க. என்னோட பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடாத அவர் ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்க உங்க வாய்களை திறந்து உங்களுக்கு தெரிந்த நாமங்களை சொல்லி ஏசப்பாவை ஸ்தோத்தரிங்க, துதிங்க. யாருமே அமைதியா இருக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவரே, அப்பா எங்கள் பரம பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா, அப்பா நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு அப்பா உடைய செம்மையான பாதையை நடத்துகிறேன், அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அப்பா எங்களை அப்பா உடைய பிள்ளையாய் நாள் வரைக்கும் நடத்தி வருகிறேன், அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா நீங்க செய்த நன்மைக்காக நன்றி, நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உண்மை ஆராதிக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு சிலருக்கு ஒரு தாழ்வுள்ள தேவன் தாமே அப்பா நீங்க பரிசுத்தத்தை கட்டெடுங்கப்பா. அப்பா உண்மை ஒரு மனதோடு நாங்கள் தேட உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் மனதில் இருக்கிற குழப்பங்கள் பாடங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அப்பா உண்மை உற்சாகமாய் நாங்கள் தேடும்படியாக உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அநேகர் சொல்லியிருப்பாங்க உன்னால இது முடியாது, உன்னால இது பண்ண முடியாதுன்னு என்று. ஆனா தேவன் சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று. அப்பா என்னுடைய இயலாமையில தேவன் நீங்க செயல்பட்டீங்கப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உன்னை கரத்தை பிடித்து எங்களை நடத்தி வந்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம்
அப்பா ஏசப்பா நாள் வரையிலும் அப்பா நாங்கள் ஜீவனோடு எங்களை பாதுகாத்தோருக்கிறே நன்றி அப்பா. அப்பா உங்களை சோதரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட தேவனுக்கு இடைப்படுங்க. உங்களை மகிமை பிரசன்ன நிலத்தை ஆளுகை செய்தோம்ப்பா. அந்த மனுஷனின் நடுவே தோன்றின தேவன் எங்க நாளில் எங்க மாட்டில் நீங்க பற்றி எளிமையா நாங்கள் செல்கிறோம். மோசையோடு கூட இருந்த தேவன் அப்பா. அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய அக்கினி அபிஷேகத்தினாலே எங்களை
ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் அருமையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் அருமையாலே
எங்களுக்காக அப்பா அப்பா உங்களுடைய ஜீவனையும் பாராமல் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா கடைசி சொட்டு ரத்தத்தையும் கண்ணீரையும் எங்களுக்காக சிந்தினவரே உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்பா நீங்க அந்த பாடுகளை பட்டதுனாலதான் இந்த நாளில நாங்கள் உண்மை சந்தோஷமாய் உற்சாகமாய் உண்மை ஆராதிக்கிற தகவலே. அப்பா நீ செய்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, இந்த வேளையில அவருடைய அன்பை நீங்க அப்பா நினைத்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தேவன் நடத்தி வராங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவர் நம்மளை நடத்தி வராங்க. அவர் அவ்வளவு அப்பா பாரமான சிலுவை அவர் சுமந்து கொண்டு அந்த தடுமாற அந்த கால்களை எல்லாம் நீங்க நினைத்து பாருங்க. அப்பா நீங்க எங்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, குருதி சிந்தி பாடுபட்டும் கைவிடவில்லை. மரண சோக நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் கைவிடவில்லை. மரண சோக நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை. கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை. கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஆவியானவர் இந்த ஆராதனையில ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை சத்தத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆவியானவரே எங்கள் உள்ளத்திலே கத்தோடு வல்லமையினால நிரம்பினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் நொறுக்கப்பட்டு ஒடுங்கி போயிருந்த